வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பராக சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சோயா பீன்ஸ் போட்டு ஒரு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சின்ன வெங்காயத்தை ஒரு கையளவு உரித்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 5 தக்காளி, சின்ன தக்காளி, புதினா, மல்லிச்செடி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய், சோம்பு, கசகசா எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. இப்போ இந்த வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு 2 பச்சை மிளகா, ஒரு கை சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் 2 துண்டு பட்டை நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஒரு கை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காய பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் அந்த பச்சை வாடை போயிருங்க. போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, நம்ம தக்காளியை 4 தக்காளியை நான் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா வந்ததுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் லேசாக மேலே மிதந்து வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டும் அதே மாதிரி நல்லா வதங்கணுங்க. இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் லேசாக அங்கங்கே பிரிஞ்சு வரணும். அது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு கையளவுக்கு தேங்காய், கசகசா, சோம்பு 3மே ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக புதினா சேர்த்துருக்கேன் நான் ஃப்ளேவருக்காக. அப்புறம் அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துருக்கேன். இது வீட்டிலே அரைச்ச மட்டன் மசாலா பொடி ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உரப்பு நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உரப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு உரப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். மேலே நல்லா எண்ணெய் மிதந்து வந்துருச்சு. இது சோயா பீன்ஸுங்க. நம்ம பச்சை மொச்சை எப்படி ஃப்ரெஷ்ஷாக நம்ம பண்ணுறோமோ அது மாதிரி இது சோயா பீன்ஸும் நம்ம பீன்ஸ்லேருந்து வர்றது. இது ட்ரை கிடையாதுங்க. இது காயிலேருந்து எடுத்தது. இது மார்க்கெட்லேருந்து வாங்கி உரித்து வச்சுருக்கேன். அதை நல்லா தண்ணியில் அலசிட்டு அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆனால் இது சாப்பிடுங்க. கறி குழம்பு எப்படி இருக்குமோ அந்த ஃப்ளேவரில் இருக்கும் இந்த குருமா. இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய், அதில் கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி, அரை ஸ்பூன் கசகசா, அரை ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாயில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான். ரொம்ப கொழப்பாக இருக்குது அதுக்காக. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டை நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் வேக வைங்க. இதை நீங்கள் குக்கரில் கூட வச்சுக்கலாங்க. குக்கரில் விட்டு 2 விசில் விட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடும். இன்னும் சூப்பராக வெந்துடும், நல்லாயிருக்கும். இது சட்டியிலன்னா கொஞ்சம் கூட டைம் எடுக்கும், அவ்வளோதாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு, அவ்வளோதான். இது மேலே கொத்தமல்லி செடி தூவுனிங்கன்னா ஒரு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிரும், அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.